Hey beauties, let's welcome to KanmaniBeautyVlogs. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாத்தீங்கன்னா Sunday vlog தாங்க. So நான் இன்னைக்கு weekends நான் வந்துட்டு என்னென்ன ரொட்டீன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படினு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். So அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை வந்து subscribe பண்ணலனா please subscribe பண்ணி bell icon ஆல் கொடுத்துக்கோங்க. and அது மட்டும் இல்லாம நம்மள இன்னும் Instagramல ஃபாலோ பண்ணலாம் அப்படினா Instagram ID உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ளே ஆகுது லிங்க் கீழ description இருக்கு மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Let's get into the video. சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து மார்னிங் பீச் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் நைட்டே நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் மார்னிங் பீச் போகிறதே வந்து சன்ரைஸை பார்க்குறதுக்கு தான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இயர்லியாகவே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 6:36 நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் கரெக்டாக சன்ரைஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:40. மைன்யூட்டாக லைட்டாக அந்த ஆரஞ்சு கோடு தான் தெரிஞ்சிச்சு. அப்பத்துலேருந்து நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் சன்ரைஸ் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு நேரில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணால் ப்ளீஸ் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஷார்ட்ஸ்க்கான வீடியோஸ் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அது வரும்போதே டைம் பார்த்திங்கன்னா 1 hour மேலே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கடாய் வந்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 கிராம்பு, அது கூட வந்துட்டு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அண்ட் 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்ல பொன்னிறமாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்க்கும்போது அந்த கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இந்த பேனில் வந்து ஒட்டாது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்துட்டு ஒரு கை குத்தளவு இந்த அளவு தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா எல்லாமே நல்லா வந்துட்டு வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சேமியா தான் நான் வந்து பண்ணுறேன். இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து சேமியா வந்து பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டின்னருக்கும் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணலாம். 1 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், மஞ்சத்தூள். அண்ட் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து விடும். அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் தான், இன்னும் நம்ம வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணலை. ஒரு பாக்கெட் சேமியானா நீங்கள் வந்துட்டு 400 ml தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா 1.5 பாக்கெட் வந்து போடுறதுனால 600 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பாத்திரத்தில் கொஞ்சம் புதினா வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு, அதனால் தண்ணி வந்துட்டு இதில் கொஞ்சம் அலசி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அலசி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சால்ட் வந்து ஆட் பண்ணல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணியில் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணுறதுக்கப்புறமா லைட்டாக வந்துட்டு உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சேமியா போடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் உருண்டை வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு சின்னதாக தேங்காய் பவுட்ரை வந்துட்டு லைட்டாக தண்ணியில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. பார்க்கவே பிரியாணி இப்போ வந்து போடுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. நான் இன்றைக்கி போடுறது பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் சேமியா தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு கரையாமல் இருக்குது. அது மட்டும் நல்லா கரைஞ்சிடுச்சுன்னா வந்துட்டு நம்ம இப்போ வந்து போட்டுடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இது வந்துட்டு தேங்காய் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே கூட வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்து வெங்காயம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சிடலாம். அது கரைகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மற்றபடி நம்ம வந்து குயிக்காகவே வந்துட்டு இந்த சேமியா வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1.5 பாக்கெட் நான் வந்து போடுறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி இந்த சேமியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை, இதே மெத்தடில் வந்துட்டு டின்னருக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் தான். என்கிட்ட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இல்லை, நான் அதனால் புதினா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். புதினா இருந்தாவே போதும், ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக வச்சுட்டிங்கனாவே போதும், சேமியா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக டாப்பாக வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் வந்துட்டு 2 மினிட்ஸும் அதுக்கப்புறமா வந்துட்டு 2 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் இதுலேயே வந்து விட்டுருங்க.
5 minutes later. 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னருக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக வச்சிங்கனாவே போதும், சேமியா நல்லாவே குக்காகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மசாலாத்தூள் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் தான் போட்டேன். அதுவே எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அது வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நார்மலாக போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது அந்த சேமியாக்கு பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அண்ட் வீக்கெண்ட் ரொட்டீனில் வந்துட்டு பர்டிகுலராக நாங்கள் ஒரு சில எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். அதில் வந்துட்டு இது ஒன்று. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு டீக்கு வந்துட்டு இஞ்சி போடுறது. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு தோல் சீவி வச்சுட்டு நாங்கள் கிரைண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். மேபி பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க குயிக்காக வந்துட்டு டீ போடணும் அப்படின்னாலுமே இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு சிலது எல்லாமே அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும், வராது. அது பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்காக வந்து வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மார்னிங் எந்திரிக்கும் போதே ஒரு சில பேருக்குலாம் பசிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கும் போது சைடில் வந்து டீ போடணும் அப்படிங்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு இஞ்சி எடுக்கணுமே, பீல் ஆஃப் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு மெத்தட் நீங்கள் பிஃபோராகவே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டீ போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பீல் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் 1/4 கிலோ இஞ்சிக்கு பார்த்திங்கன்னா 12 ஏலக்காய் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஜார் பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதோட வீடியோ இன்னும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்துட்டு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் லிங்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறது வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸை தான் நான் ஐகார்ட்ஸில் கொடுப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது நான் எங்கே வாங்கினேன், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 வீக் வரைக்குமே வரும். ஒரு சில டைம் வந்துட்டு 1 வீக் முன்னாடியே வந்து முடிஞ்சிடும். ஆனால் நாங்கள் வீக்கெண்ட்ஸ் ஆனாவே இந்த ரொட்டீன் எல்லாமே பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிச்சனில் நிறைய நேரம் நிற்காமல் கால் வலிக்காமல் நம்ம வந்து குயிக்காக வந்துட்டு கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக் எல்லாமே ஃபாலோ பண்ணால் தான் முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வீக்கெண்ட்ஸ்லேயே நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் எல்லாமே உரிச்சு வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் கூட நான் வந்துட்டு சேமியாக்கு வந்து போட்டேன் பார்த்திங்களா, அது எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் வந்து பீல் ஆஃப் பண்ணி வச்சது தான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பீல் ஆஃப் பண்ணி வைக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், லஞ்சுக்காக இருக்கட்டும், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் வருமா அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. 1 வீக் வரைக்கும்லாம் வராது. இது இப்போ நான் வந்து மண்டே இதை நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டியூஸ்டே வரைக்கும் வரும், 2 டேஸ்க்கு வரும், 3rd டே வந்து காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான்வெஜ் பண்ணுறோம் அப்படின்னாவே அது வந்துட்டு ஒரு வெங்காயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நான்வெஜ்ஜில் வெஜ்ஜுக்கு தான் நாங்கள் நிறைய வெங்காயம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து வெங்காயம் வந்துட்டு நிறைய நாள் வரதும் கம்மியான நாட்கள் வரதும். அண்ட் இந்த மாதிரியே நீங்கள் பிஃபோராகவே பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கிச்சனில் நிறைய நேரம் வந்துட்டு நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. குயிக்காக வந்துட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். அண்ட் நிறைய பேர் கிச்சனில் நின்று கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த டெக்னிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஒரு சில பேர் சொல்வீங்க இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்படிலாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாமா, இதெல்லாம் வந்துட்டு கரெக்டான ஹைஜீனிக்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு மைண்டில் வந்து தாட் வரும். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான் நான் சொல்வேன். பிகாஸ் எனக்கு எப்படி எங்கள் வேலை வந்து ஈஸியாக இருக்கணுமோ அதே மாதிரி தான் நாங்கள் பண்ண முடியும். உங்கள் வேலை நீங்கள் எப்படி லென்த்தாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்துட்டு இந்த நிலமையில தான் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா நைட்டில் வந்துட்டு
வந்துட்டு எப்படி வந்துட்டு என்னோடய கிச்சன் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஆனால் நான் இன்னொன்று ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டஸ்ட் எல்லாமே நான் வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துணியை வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன்ல, அந்த துணியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எட்ஜில் வந்துட்டு எண்ணெய் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா தண்ணியில் நம்ம நினச்சிட்டு வந்துடுறேன். நினச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நல்லா துடைச்சி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி துடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அங்கங்கே தண்ணி அந்த வடு டாட் எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா, அதனால் அது நல்லா மட்டும் அழுத்தி துடைச்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப இந்த சோப்பு லிக்விட் எதுவுமே போட மாட்டேன். பிகாஸ் ரொம்ப ஹெவியாக ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப எண்ணெய் தெரிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நான் அந்த மாதிரி போடுவேன். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக தானே க்ளீனாக தானே இருந்துச்சு. ஸோ அதனால் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டீப்பாக வந்து நான் க்ளீன் பண்ணல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அந்த துணியை வச்சு துடைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நார்மல் கிளாத்தை வச்சு நம்ம துடைச்சிட்டு செட் பண்ணிடுவோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெய்லியுமே டீப் க்ளீனிங் தான் பண்ணிட்டுருப்பாங்க. சமையல் வந்து லைட்டாக இருந்தாலும் சரி அண்ட் ஹெவியாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு இந்த சோப் லிக்விட்லாம் போட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க. பட் நான் எப்போவுமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் அன்றைக்காவது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு டர்ட்டி ஆக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நான் அப்படி பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் நான் பண்ணுவேன். ஏதாவது ஹெவியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்துட்டு லிக்விட் சோப்லாம் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு முடிஞ்சிடும். சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். டீப்பாக க்ளீன் பண்ணுறதுங்கிறத ஃப்யூச்சரில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி ரொம்ப தண்ணிலாம் நல்லா தெரிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஆக்சிஜன்ஸோட மல்டி கிளீனர் தான் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன் நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீன், அதுலேயுமே நான் வந்துட்டு இது தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 3 months யூஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு செப்பரேட் பாட்டில் கிச்சனுக்குன்னு தனியாக வந்து வச்சுருப்போம். அந்த பாட்டிலில் தான் நான் இப்போ வந்துட்டு ஊற்றிக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மல்டி க்ளீனர்னால நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே டிவி, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிரர் எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கிச்சனுக்கு மட்டும் நான் தனியாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டேப்பு, டிவி, ஃப்ரிட்ஜ் அண்ட் பைக். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காருக்கு வந்து கொடுத்துருக்காங்க 500 ml, ஸ்டவ் டாப் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் அண்ட் கிரானைட் மார்பிள்ஸ் அண்ட் மிரர் அண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கார், 2 wheelers அண்ட் டோர் அண்ட் விண்டோ அண்ட் டாப், பிளாஸ்டிக், மெட்டல் அண்ட் லெதர் ப்ராடக்ட், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 99 rupees வந்துட்டு வருது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாமே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 months யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குது. பட் நான் க்ளீன் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மேலோட்டமாக இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டேரெக்டாக கை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா அழுக்குமே வந்துட்டு நம்ம கையில் தான் வந்துட்டு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி துணி வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லதும் கூட. டஸ்ட் எதுவுமே நம்ம கையில் வந்து ஒட்டாது. நான் ஆல்ரெடி சொன்ன தான் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மை கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் நைட் டைம் அப்படிங்கிறதையும் நான் வந்து போட்டிருந்தேன்.
அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன் இந்த லிக்விடை. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பழைய ஸ்க்ரப்பர். புது ஸ்க்ரப்பர் நம்ம வந்துட்டு பழந்த பாத்திரம் கழுவுறதுக்கும் பழைய ஸ்க்ரப்பரை நான் கீழே போடாமல் இந்த மாதிரி வந்துட்டு டைல்ஸ்களில் வந்துட்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் நான் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு சில டைம் இந்த பால் காஃபி டீலாம் வடிஞ்சிச்சின்னு சொன்னால் அந்த வடு வந்துட்டு நம்ம கையால் எடுக்க போகாது. அதேமாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா குயிக்காக வந்துட்டு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பழைய இந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே எனக்கு தூக்கி போட மனசு வராது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து வச்சுருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பை வந்துட்டு இப்போ நம்ம சர்ஃப் போட்டு நல்லா வந்துட்டு அந்த லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை வச்சு நம்ம வந்து நல்லாவே வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுறலாம். நான் இப்போ வந்து கையை வச்சு தான் அப்படியே க்ளீன் பண்ணி விடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வைப்பரை வச்சு கூட வலிச்சு விட்டுக்கலாம். ரொம்பவே க்ளீனாக இருக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள் வைப்பரை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த லிக்விடை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நியர்பை ஷாப்லேயும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் உங்கள் ஊரில் உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட்டில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த லிக்விட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள், கிளியராக இருக்குது பாருங்கள். கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும். 2 hours later. அண்ட் என்னோடய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து தில்லி வந்து ஆக்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நான் வந்துட்டு துணி வந்து அம்மா வாஷ் மிஷினில் போட்டிருந்தாங்க. அதை எடுத்து காய போடுறதுக்காக மொட்டை மாடி வந்து போயிருந்தேன். ஓகே ஈவினிங் சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சும்மா உங்களுக்கு காமிச்சிருந்தேன். சன்செட்லாம் ஆகலை, சும்மா அந்த சன் தெரியறதை காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியும் வந்து காய போட்டுட்டேன். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவாக தான் போச்சு. எனக்கு எந்த ஒரு லேசினஸ் எதுவுமே இல்லை. நானுமே ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் இருந்தேன். அண்ட் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு எனக்கு டே இன்றைக்கி போனது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் துணி எல்லாமே காய போட்டேன். அதையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். துணி காய போட்டாச்சு. இப்போ போய்ட்டு கீழே போய் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம். அண்ட் கீழே போய்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பச்சை மிளகா இது எல்லாமே வந்துருந்துச்சு. அதெல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அண்ட் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டம் வ்ளாகில் வந்து சொல்லியிருந்தேன். அதோட லிங்க்கும் நான் ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பச்சை மிளகா செடி, இந்த தக்காளி செடி இதெல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அண்ட் அது பார்க்காதவங்க அதை போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து ஐகார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். டைட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுக்குள்ளே நான் வந்து சொல்லியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் வந்துட்டு எதுவுமே சாப்பிடலை. ஒரு டீ ஒரு காஃபி எதுவுமே நான் வந்து குடிக்கலை. நான் என்னோடய கசின் வீட்டுக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தி வந்துட்டு மெஹந்தி பிக்சர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவள் ஃபஸ்ட்டு விட்டுட்டா. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் வந்துட்டு மெஹந்தி பிக்சர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பிடிச்ச டிசைன் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விட்டுட்டு இருந்தேன். ஃபைனலி விட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் அப்படியே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள். அண்ட் மீன்வேல் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னால் வந்து சப்பாத்தி வந்து வளர்க்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு சப்பாத்தி வந்து சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அப்பா வந்து வளர்த்தால் தான் தந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து சுட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மார்னிங்கில் வந்துட்டு ஆட்டுக்கால் பாயாவும் பண்ணியிருந்தாங்க. பட் நான் தில்லி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நைட்டுக்கு டின்னருக்கு வந்துட்டு ஆட்டுக்கால் பாயா வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் இப்போ நான் வச்சு சாப்பிட்றேன். ஸோ இதோட என்னோடய டேவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. பாய்.